செய்திகள் தொடர்கின்றன. இத்தாலியில் நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் மாடல் அழகிகள் விதவிதமான ஆடை அணிந்து மேடையில் ஒயிலாக நடந்து சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உலகம் முழுவதும் ஆடை அலங்கார அணிவகுப்பு நடத்துவதை ஆடை வடிவமைப்பாளர்கள் கலை விழா போல நடத்துகின்றனர். தாங்கள் அறிமுகம் செய்யும் நவீன ரக ஆடைகளை மாடல் அழகிகளை அணிந்து வரச் செய்து பார்வையாளர்களை கவர்வதன் மூலம் தங்கள் தொழிலை பிரபலப்படுத்திக் கொள்கின்றனர். இத்தாலியில் உள்ள மிலன் நகரில் அந்நாட்டு ஆடை வடிவமைப்பாளர் அன்னா மொலினரி தான் வடிவமைத்த ஆடைகளை அறிமுகப்படுத்த ஆடை அலங்கார அணிவகுப்பு ஒன்றை நடத்தினார். இதில் மாடல் அழகிகள் கிரேப் டிசினோ, சிஃபான், சில்க், ஸ்ட்ராபெரி மற்றும் மெல்லிய ஆடைகளையும் அணிந்து ஒயிலாக மேடையில் நடந்து சென்றது அனைவரையும் கவர்ந்தது. மீண்டும் முக்கிய செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்தில் நடைபெற்ற ஊழலை தடுக்க தவறியதாக மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் மீது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. சென்னை மாநகராட்சி தேர்தலில் வார்டுகள் ஒதுக்கீடு, வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வது ஆகியவை குறித்த விவரங்களை ஆணையாளர் கார்த்திகேயன் வெளியிட்டார். கோவையில் வரும் 25ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த தேமுதிக பொதுக்கூட்டம் தேர்தல் அறிவிப்பின் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். சிக்கிமில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை 117 பேர் உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த 100கணக்கானவர்களுக்கு மேற்கு வங்க ராணுவ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.